بسم الله الرحمن الرحيم. முஹக்கம் முத்தஷாபி என்ற பெயரில் பேசப்படக்கூடிய இந்த பிரச்சனை ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தமிழகத்திலே இந்த கருத்தை நமது ஜமாத்தின் சார்பில் சொல்லப்படுகிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தியது. அறிஞர்கள் வட்டாரத்திலே, ஆலிம்கள் வட்டாரத்திலே, பத்திரிகைகளிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு பெரும் மார்க்கத்துக்கு முரணான திருமறை குர்ஆனுக்கு எதிரான ஒரு கருத்தை நாம் முன்வைத்து விட்டதாக, எப்படி ஜக்காத்தை பற்றி பேசுகிற பொழுது இப்பொழுது ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, இது போன்ற மதுஹபுகளை விமர்சனம் செய்வதை பற்றி பேச்சை துவங்கிய நேரத்தில் அதை ஒரு மார்க்கத்திற்கு முரணானது என்று மக்கள் மத்தியிலே எப்படி பேசப்பட்டதோ, தர்காக்களுக்கு செல்வது, கந்தூரி விழா எடுப்பது, இவைகளெல்லாம் குற்றம் என்று நாம் விவரித்த பொழுது எப்படிப்பட்ட ஒரு பேர் அதிர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தியதோ, அந்த அளவிற்கு கடந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய சம்பவமாக இது விவாதிக்கப்பட்டது. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு செய்தியை இவர்கள் மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்களே என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் நன்றாக ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்து நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையிலோ விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலோ சொல்லப்பட்ட தகவல் அல்ல. அதற்கு திருமறை குர்ஆனே வேறு பல வசனங்களில் விளக்கமாக இந்த வசனங்களை விளங்கிக் கொள்ள முடியும் என்று சான்று பகன்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் இது போன்ற வசனங்களை விளங்கிக் கொள்ள முடியும் என்று விளக்கம் தந்து கொண்டிருக்கிற நிலையில் விளங்காது, புரியாது, மனிதர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் மனோ இச்சையின் அடிப்படையிலே, விவரம் தெரியாத அடிப்படையிலே, ஒரு அறியாமையின் அடிப்படையிலே பேசப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது என்பதனை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் முத்தஷாபிஹ் என்று சொல்லப்படுகிற 2 அர்த்தங்கள் தரக்கூடிய இந்த வசனம் இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இது மாதிரி 2 மொழிபெயர்ப்பு வித்தியாசப்பட்டுச்சுல, 2 விதமா. அல்லாஹ் வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று ஒரு மொழிபெயர்ப்பும், அல்லாஹ்வும் அறிவான், கல்வி அறிவில் சிறந்தவர்களும் அறிவார்கள் என்று ஒரு மொழிபெயர்ப்பும், 2 விதமாக மொழிபெயர்க்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், திருமறை ஆரம்பத்தில் நாம ஏற்கனவே நம்முடைய தொடர்களை குறிப்பிட்டோம். திருக்குர்ஆன்ல இல்லாத பல செய்திகளை, ஆரம்பத்தில் திருக்குர்ஆன்ல இறக்கப்படாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்படாத, உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் தொகுத்த திருக்குர்ஆன் தொகுத்தாங்களே, அந்த அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் பதிவேட்டிலே இல்லாத பல தகவல்கள் திருமறை குர்ஆனிலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா குர்ஆனிலே உள்ள தகவல்கள் சேர்க்கப்படல. அதுல ஜுசு என்ற பெயரில், மன்சில் என்ற பெயரில், சும்மன் என்ற பெயரில், கால் ஜுசு, அரை ஜுசு என்ற பெயரில் இப்படி எல்லாம் குர்ஆனை பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய வேலைகளை செய்து அதை திருக்குர்ஆனுடைய அங்கங்க ஓரத்தில் குறிச்சு வச்சாங்க என்று நாம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு வேலையை செஞ்சாங்க. குர்ஆனுக்கு இடையில சில எழுத்துக்களை போட்டு வச்சு, தா என்ற போட்டு எழுத்து போடுவாங்க. சில இடத்துல பார்க்கலாம், நீங்க குர்ஆனை பிரிச்சு பாத்தீங்கன்னா வசனங்களுக்கு இடையிலேயே தோன்னு ஒரு எழுத்து இருக்கும், அது மாதிரி லாமலிப்பு ஒரு எழுத்து இருக்கும், அது மாதிரி மீமுன்னு ஒரு எழுத்து இருக்கும். இது மாதிரி சில எழுத்துக்களை போட்டு வைத்து இந்த இடத்தில் நிறுத்தலாம், இந்த இடத்தில் நிறுத்தக்கூடாது என்றெல்லாம் பிரித்து பேதம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதுவும் இவங்க உருவாக்குனதுதானே ஒழிய அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஜிப்ரீல் எல்லாம் நிப்பாட்டினார், இந்த இடத்துல நிப்பாட்டி ஓதுனார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோமே, அதுவெல்லாம் அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ காட்டித்தராத செய்திகளை அவர்கள் எழுதி வைத்தார்களே. அந்த அடிப்படையில இந்த வசனத்துல மேல இருந்து ஓதிக்கிட்டே வர்றோம். ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்துன் முஹக்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உஹர் முத்தஷாபிஹாத் ஓதிக்கிட்டே வரும்பொழுது அந்த வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு மீமை போட்டு விட்டாங்க. நீங்க 3வது அத்தியாயம் 7வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துக்கு அடுத்தாப்புல ஒரு ஃபுல் ஸ்டாப். இந்த இடத்துல மீமு போட்டா நிப்பாட்டியே தீரும். அவர்களுடைய விதிப்படி மீமுக்கு லாமலிப்பு போட்டா அப்படி நிப்பாட்டவும் செய்யலாம், நிப்பாட்டாமவும் போகலாம். லாமலிப்புக்கு அர்த்தம். மீமு போட்டா என்ன அர்த்தம்னா கண்டிப்பா நிப்பாட்டி தான் ஆகணும், நிப்பாட்ட வேண்டிய ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி, முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி. முற்றுப்புள்ளி வச்சா என்ன அர்த்தம்? சாதாரணமா நம்ம ஒரு பேச்சு, நம்ம ஒரு எழுத்து எழுதுறோம் தமிழ்ல, எழுதக்கூடிய எழுத்துல ஒரு இடத்துல புள்ளி வச்சு முற்றுப்புள்ளி வச்சு நிப்பாட்டியாச்சுன்னா கார் புள்ளிங்கிறோம், அரை புள்ளிங்கிறோம்,
முற்றுப்புள்ளினா மேட்ரு முடிஞ்சது, அடுத்த மேட்ரு அடுத்து ஆரம்பிக்குது என்றுதான் அர்த்தம். இந்த இடத்துல ஒரு மீமை போட்டு விட்டாங்க. அந்த மீமை போட்டதனுடைய விளைவு இவ்வாறு இரண்டாவது மொழிபெயர்க்க வைத்து விட்டது. இரண்டாம் மொழிபெயர்க்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது என்று அவர்கள் அந்த இடத்துல மேட்ரை முடிக்கிறதுக்கு அப்படி ஒரு மொழிபெயர்ப்பை செய்வதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்தால் அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அவங்க போட்டு வச்ச தேவையில்லாமல் எழுதி வைத்த ஒரு மீமால் இவ்வளவு பெரிய சர்ச்சை திருக்குர்ஆனுடைய அடிப்படையிலேயே கை வைக்கிற அளவுக்கு குர்ஆன் மனித குலத்திற்கு விளங்குவதற்காக, விளக்கப்படுவதற்காக, புரிந்து கொள்வதற்காக, பின்பற்றுவதற்காக, நேர்வழி வருவதற்காக அருளப்பட்ட ஒரு வேதம் அது விளங்குமா விளங்காதான்னு சர்ச்சை செய்யற அளவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை திருமறை குர்ஆனுடைய விளக்கத்திலே புரிந்து கொள்வதில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் அதற்கான ஆதாரங்கள் என்று பார்த்தால் குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும், எல்லா வசனத்தையும் புரிய முடியும் என்று வேறு நிறைய ஆதாரங்களை குர்ஆன்ல பார்க்க முடியும். உதாரணமா சொல்றதா இருந்தா, இப்போ அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது என்று நாம் நம்பினால், இந்த வசனங்களை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் புரியாது என்று நாம நம்பினா, அந்த வேற யாருன்ற லிஸ்டுக்குள்ள யாரெல்லாம் வர்றா? அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனை வாங்கி கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வர்றாங்க. அதை உலகத்துக்கு வாங்கி கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வர்றாங்க. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாதுன்னா ஜிப்ரீலும் அறிய மாட்டார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அறிய மாட்டாங்க. அப்படிதானே அர்த்தம். உலகத்துக்கு குர்ஆனை இவங்க வழியாத்தான் அல்லாஹ் விளக்குறதுக்கு தேர்ந்தெடுத்தான். 16வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அவர்கள் இந்த வேதத்தை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய இந்த வேதத்தை நீர் விளக்கி தருவதற்காக உம்மீது இறக்கி இருக்கிறோம்ங்கிறான். விளக்கம் கொடுக்க வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே விளங்காம போச்சுன்னா எவ்வளவு பெரிய பின்னடைவு. அவங்க மனசுல முழுசா எதை புரிந்து கொண்டார்களோ அதைத்தான் முழுமையாக மக்களுக்கு விளக்க முடியும். நான் முழுமையாக புரியாத ஒன்றை பிறருக்கு விளக்கி தர முடியாது. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனா நபிய, சொர்க்கத்தை எடுத்து காட்டினா, நரகத்தை எடுத்து காட்டினா, மேராஜுக்கு அழைச்சிட்டு போய் காட்டினான்ல அல்லாஹ்வோடு பேசக்கூடிய தருணத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்துடைய நிகழ்வுகளை காட்டுகிறான், நரகத்துடைய வேதனைகளை காட்டுகிறான். அவைகள் எல்லாம் அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பின்னணியை யோசிச்சு பார்க்கும் பொழுது அதையெல்லாம் அவங்க ஆழமா நம்புறதுக்கு அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு. அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் உள்ளத்துல ஆணி அரைஞ்ச மாதிரி, பசுமரத்துல ஆணி அரைஞ்ச மாதிரி சொல்றோம்ல, அது மாதிரி அரைஞ்ச ஒரு செய்தியா உள்ளத்துல போய் உட்காரணுன்றதுக்காக, அப்படி உட்கார்ந்தா தான் அந்த செய்தியை முழுமையான முழு மனதோடு மக்களுக்கு விளக்கி தர முடியும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய நிகழ்வை எடுத்து காட்டுறான், நரகத்தினுடைய நிகழ்வை எடுத்து காட்டுகிறான் என்று சொன்னால் குர்ஆன்ல இருக்கிற செய்தி விளக்கி கொடுக்க மாட்டானா? விளங்காத ஒரு செய்தியை ரசூலா கொடுப்பானா? இப்ப விளங்காத ஒன்னதான் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு விளக்குறாங்களா என்றெல்லாம் ஒரு பெரிய கேள்வி அங்கே எழுந்து விடுகிறது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இதே மாதிரி இந்த முத்தஷாபிகின் வார்த்தை இருக்குல்ல குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இருக்குது. அந்த வசனத்தை தூக்கி வச்சா இந்த பேச்சுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விளங்கத்தான் செய்யும் என்று திட்டவட்டமாக விளக்குகின்ற விதமாக திருக்குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இதே கருத்தை இறைவன் பேசுகிறான். 39வது அத்தியாயத்துடைய 23வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி, அல்லாஹ் தான் இந்த அழகிய செய்தியை இறக்கி வைத்தான். கிதாபம் முத்தஷாபிஹன் மசானிய, இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்றால் இந்த வேதத்திலே முத்தஷாபிகான வசனங்கள் இருக்கிறது, மசானிய திரும்ப திரும்ப ஓதப்படுகிற வசனங்கள் இருக்கிறது. நான் இறக்கி வச்சிருக்கிற இந்த செய்தியில முத்தஷாபிஹ் இருக்குது, திரும்ப திரும்ப ஓதுற வசனம் இருக்குது. இந்த ரெண்டு வசனமும் என்ன செய்யும் தெரியுமா? தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், தனது ரப்பை, தனது இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய தோள்களை சிலிர்க்க செய்யும். இந்த ரெண்டு முத்தஷாபியான வசனத்தை ஒருத்தர் கேட்பார். கேட்ட உடனே அந்த ஆளுடைய உள்ளத்துல இரையச்சம் இருந்தால், இரையச்சம் உடையவருக்கு அந்த செய்தியை கேட்டா என்ன ஆகும்னா அப்படியே தோலெல்லாம் சிலிர்த்து போகும், மெய் சிலிர்க்குங்கிற உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுங்கிறமே அந்த ஆளுக்கு புல்லரிச்சு போகும் அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அது மட்டும் இல்ல, மேலும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக மென்மையாகிவிடும். முத்தஷாபியான வசனத்தை ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் இறையச்சமுடையவராக இருக்கிறாரு,
கேட்ட உடனே உடல் சிலிர்க்கிறது, உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல ஒரு ஈடுபாடு வருது. புரிஞ்சா வருமா புரியாட்டி வருமா? எப்போ? இப்ப நான் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறேன் உங்களுக்கு. யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும் கைரல் ஹக்கி வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக்க இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ் வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹும் மின்ஹு ஃபஆமினு பில்லாஹி வ ருசுலிஹி வலா தகூலு ஸலாஸா இன்தஹு கைரல் லக்கும் இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித். இதுல எத்தனை பேருடைய தோடு சிலிர்த்துச்சு? யாருக்கு சிலிர்க்காது? என்னன்னு தெரிஞ்சா தானே சிலிர்க்கும். ஓதுன சரிப்பா, ஓதுன சரியா, காதுல கேட்டோம், என்ன அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, அர்த்தத்தை கேட்டோம், இப்படியா சொல்றாங்களா, என்ன செய்தியா? அந்த செய்தி விளங்கும் பொழுதுதான் உள்ளத்திலே ஒரு மாற்றம் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய குத்பா பத்தி பேசுறாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். இன்னைக்கு பல பேர் உரை குத்பா நிகழ்த்துறாங்க, ஜும்மாவுடைய குத்பா நிகழ்த்துறாங்க, பெருநாள் குத்பா நிகழ்த்துறாங்க, திருமண வீடுகள் குத்பா நிகழ்த்துறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய குத்பாவுக்கும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் செய்யப்படுற குத்பாவுக்கு இடையில ஒப்பிட்டு பார்த்தால் அந்த குத்பாவை பத்தி வர்ணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் குத்பா நிகழ்த்தினார், அவருடைய சப்தம் உயரும், கண்கள் கண்ணீரை வரவழைக்கும். ஒரு கமாண்டர், ஒரு ராணுவ படை தளபதி தன்னுடைய படை வீரர்களுக்கு எப்படி கர்ஜனையோடு கட்டளைகளை பிறப்பிப்பாரோ அது மாதிரி நபிகள் நாயகத்தினுடைய வாயிலிருந்து அப்படி வார்த்தைகள் கடல் தெறிக்க வந்து விழும், கேட்கிறவங்களை உள்ளத்தை ஆட்டும், கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய குத்பாவை பத்தி வருது. நாங்களும் குத்பா ஓதுறோம், பள்ளியாசல ஜும்மாவுல வாளை பிடிச்சு நின்னுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கறார் இமாம். எத்தனை பேர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு? எத்தனை பேருக்கு உள்ளத்துல சிலிர்ப்பு வந்துச்சு? எத்தனை பேருடைய மெய் சிலிர்த்தது? ஒண்ணு சிரிக்க, அவங்க ஓதுறது அந்த மக்களுக்கு விளங்குச்சு, இவங்க ஓதுறது உட்கார்ந்து இருக்க மக்களுக்கு விளங்கல. விளங்கினாத்தான் சிலிர்க்கும், விளங்கினாத்தான் உள்ளத்துல மாற்றம் வரும், விளங்கினாத்தான் அழுக வரும். ஒருத்தன் தான் கஷ்டத்தை சொல்றான், தமிழ் மக்களா உட்கார்ந்து இருக்கிறோம், அடிச்சு மிதிச்சு ஒருத்தனை சாகடிச்சிருக்கானுவா, அவன் பட்ட கஷ்டத்தை நின்றுகிட்டு உருக்கமா ஹிந்தி மொழியில பேசிக்கிட்டான்னு வச்சுக்குவோம். நான் கீழே உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ தாராட்டு கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஹிந்தி மொழி தெரிஞ்சவரா இருந்தா இன்னும் இப்படியா கஷ்டப்படுத்திட்டு இருக்கானுவோ, இவ்வளவு குடும்பம் பண்ணிருக்கானுவோ, என்னப்பா இது, அவருடைய உள்ளத்துல மாற்றம் வரும். புரிஞ்சாதான் அந்த மாற்றம் வரும். அல்லாஹ் சொல்றான், முத்தசாபியான வசனம் இருக்கிறது, அந்த வசனம் இரையச்சமுடையவர்களுடைய உள்ளத்துல அவர்களுடைய தோலை சிலிர்க்க வைக்கும், அவங்களுடைய உள்ளத்தை மென்மையாக்கும், அல்லாஹ்வுடைய நினைவின்பால் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் அப்ப இந்த வசனத்தை வச்சு பார்த்தா நல்ல திட்டமிட்டு ரொம்ப தெளிவா விளங்குது. முத்தசாபி வசனம் விளங்கித்தான் தீரும். அது மட்டும் இல்ல, இந்த வசனத்துல முத்தசாபியை சொல்லிவிட்டு அதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்? அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அழகான செய்தியை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். எது அழகா? முத்தசாபி அழகுங்கிறான். விளங்காம இருக்கிறதே அல்லாஹ் சிறப்பா சொல்லுவான். எது சிறப்பாக சொல்லப்படணும், எது நல்ல புரியுதோ, எது மக்களுக்கு விளங்குதோ, எது பயனுள்ளதோ அது சிறந்ததுன்னு சொல்லணும். எந்த பயனில்லாத ஒரு பொருள், ஒருத்தர் வீட்டுல இருக்கிறான், வீட்டுல எத்தனை வீடுகளை நம்ம கேள்விப்படுவோம், பையன் 18 வயசு 20 வயசு 25 வயசு ஆயிரும், வேலைக்கும் போகல ஒண்ணுக்கும் போகல, நல்ல சாப்பிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கான், எந்த நேரம் பார்த்தாலும் டிவி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தகப்பனாருக்கு தொழில ஒத்தாசை இல்ல, வெளியில போய் வேலை செஞ்சு ஒரு சம்பளத்தை கொண்டு வந்து தரல, வீட்டுல அம்மா ஒரு வேலையை சொன்னா செஞ்சுட்டு வர்றதில்ல, ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லாம வீட்டுல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை என்ன அழகான பிள்ளை, எவ்வளவு பயனுள்ள பிள்ளை, இவனை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்பாங்களா, வெட்டியா உட்கார்ந்து வெட்டி தீவனம் தின்னுட்டு இருக்கிறா அப்படி கேட்பாங்களா? எது சிறப்பாக சொல்லப்படும், எது அழகாக வர்ணிக்கப்படும், எது பயனுள்ளதோ அது அழகாக வர்ணிக்கப்படும். முத்தசாபிகளால மனித குலத்துக்கு பயன் இல்லை என்று சொன்னால், மனிதர்கள் விளங்க முடியாது என்று சொன்னால், அதை போய் அல்லாஹ் அஹ்ஸனல் ஹதீஸ் சொல்லுவானா, அழகான செய்தின்னு சொல்லுவானா? அதை வைத்து பார்க்கிற பொழுதும் கண்டிப்பாக குர்ஆன்ல இருக்கிற எல்லா வசனமும் விளங்கித்தான் ஆகும். எதுவுமே விளங்காம இருக்காது. வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருந்தால் கூட விளங்கிக் கொள்ளுகின்ற விதத்தில் தான் திருமறை குர்ஆனுடைய எல்லா செய்தியும் எல்லாம் இறக்கி இருக்காங்க பாக்குறோம். விளங்கும், குழப்பம் விளைவிக்கிறவன் விளங்காத மாதிரி நடிப்பான். அவன் என்ன செய்வான்னா, அந்த வசனத்தை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்குவான். அது சம்பந்தப்பட்ட வேறு வேறு வசனங்களை பார்க்க மாட்டாங்க. இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதுலயே டிசைட் பண்ணி முடிச்சிருவாங்க.
இது சம்பந்தமா வேற என்ன சொல்லி இருக்குன்னு பார்க்கணும் குர்ஆன்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி வர்றவன் குழப்பாதவன், இதை மட்டும் பார்த்துக்கிட்டு முடிவுக்கு வருகிறவர்கள் குழப்பம் செய்கிறவர்கள். அதையும் அந்த வசனத்தில் அல்லாஹ் விளக்கலாம். அதே வசனத்துடைய கடைசியில வர்ராசிகூன ஃபில் இல்மி யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா. இந்த அறிவுடைய மக்கள் என்ன சொல்வார்கள்? எல்லாம் என் இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்வார்கள். எல்லாம் இறைவன்ட்டா என்ன? எதுக்கு அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துறான்? எல்லாம் இறைவன்ட்டா. இந்த வசனம் எப்படி இறைவன்ட்டிருந்து வந்துச்சோ, ரூஹுல்லா ரூஹு மின் எப்படி இறைவன்ட்டிருந்து வந்துச்சோ, அது மாதிரி அல்லாஹ்வுக்கு புள்ள இல்லைன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அதுவும் அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. லம் எளிதில் ஒண்ணு சொல்றானே, அதுவும் அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. மத்தகதல்லாஹு சாஹிபத்தன் வலா வலதா, இறைவன் தனக்கு மனைவியையும் பிள்ளைகளையும் எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொல்றாங்க, அதுவும் அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. நாங்க ஒன்ன விட்டு ஒன்ன எடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் பார்ப்போம். சேர்த்து வச்சு அர்த்தம் பார்த்தா என்ன வரும்? ஒரு இடம் சொல்லுது அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லைன்னு, இங்க ரூஹுல்லாங்க. அப்ப ரூஹுல்லாவுக்கு அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்று அர்த்தம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் உருவானவர் என்பதுதான் அவருடைய அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள முடியும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைத்து தெளிவுபடுத்துகிறார். இன்னும் பல்வேறு சான்றுகள் இதில் இருக்குது. நமக்கு இது போதுமானது. தெரிந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு, புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு முத்தஷாபிஹ்னு சொல்ற வசனங்களும் குர்ஆன்ல இருக்கிற எல்லா செய்திகளையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தால் அறிவுடைய மக்கள் அவங்க தான். அறிவுடையவருக்கு விளங்கும்னா யார் அறிவுடையவர்கள்? எல்லாம் ஒன்ன விட்டுட்டு ஒண்ணுக்கு அர்த்தம் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அர்த்தத்தை பார்ப்பார்கள். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு வசனத்தை விட்டுவிட மாட்டார்கள். ஒரு வசனத்திற்கு அர்த்தம் வைத்து இன்னொரு வசனத்திற்கு அர்த்தம் வைக்காமல் விட்டுவிட மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க அறிவுடையவங்க. அந்த அறிவுடையவங்க இந்த விளங்குவாங்க. அதனால திருமறை குர்ஆன்ல எந்த வசனமும் விளங்காது என்று சொல்ல முடியாது. எல்லாம் விளங்கத்தான் செய்யும். குர்ஆனை விட்டு நம்மை தூரமாக்கினார்கள். திருக்குர்ஆன் மொத்தமா விளங்காது என்று தூரமாக்கினார்கள். அதுவும் ஒரு தவறான வாதம். சில வசனங்கள் விளங்காது என்று சொன்னார்கள், அதுவும் ஒரு தவறான வாதம். நம்மை தூரமாக்குவதற்காக சொன்ன வாதங்கள். ஒழுங்கு இல்லாம தொடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக்குனாங்க, தூய்மை இல்லாம தொடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக்குனாங்க. குர்ஆனை மொழிபெயர்க்கவே செய்யாத என்று சில காலங்கள் அடித்துக் கொண்டு அப்படியெல்லாம் நடந்துச்சு தமிழகத்துல. ஆரம்பத்தில் திருமறை குர்ஆன் மொழிபெயர்க்கக்கூடிய தருணத்துல பயங்கர போராட்டங்கள் ஆளுங்களுக்கு மத்தியில, மார்க் அறிஞர்களுக்கு மத்தியில. மொழிபெயர்த்து கொடுக்க கூடாது. ஏன் கூடாது? மொழிபெயர் அது என்ன பாஷை இது? தமிழ் என்ன பாஷை? நீச பாஷை இல்ல, காபிர்களுடைய பாஷை இல்ல என்று சொல்லி அல்லாஹ் என்ன காபிருக்கு ஒரு பாஷை, முஸ்லிமுக்கு ஒரு பாஷை தனியா வச்சிருக்கிறான். ஒரு டயத்துல குர்ஆனை மொழிபெயர்க்கும் பொழுது மொழிபெயர்க்க விடாமல் தடுத்து ஒரு சாரார் திருக்குர்ஆனை விட்டு நம்மை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். இப்படி பல விதங்களில் திருமறை குர்ஆனோடு இருந்த நம்முடைய தொடர்புகளை துண்டித்து குறைத்து திருமறை குர்ஆனை விளங்க முடியாத ஒரு சூழலை, அதனோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்தார்கள். அவை அனைத்தும் ஒரு மாயை, ஒரு ஏமாற்று வேலை, சிலருடைய அறியாமை, சிலருடைய சுயநலம். திருமறை குர்ஆனை படித்தாக வேண்டும். அத்தனை முஸ்லீம்களும் அதனை படித்தாக வேண்டும். படிக்காம முஸ்லீம்னு சொல்ல முடியாது. திருக்குர்ஆனை படிக்காம நீங்க எப்படி முஸ்லீம்னு சொல்றீங்க? நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் என்று சொன்னார், நான் ஒரு அமைப்பை சார்ந்தவர் என்று என்னை நான் அறிவித்துக் கொண்டார். என்னுடைய அமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதனுடைய மூல விதிமுறைகள் என்ன தெரியணும்ல? என் அமைப்பினுடைய தலைவர் யாரு, என் அமைப்பினுடைய கொடி என்ன, என் அமைப்பினுடைய கொள்கைகள் என்ன, அதை தெரிஞ்சுக்காம நான் எப்படி ஒரு அமைப்பை சார்ந்தவன் சொல்றேன்? நான் திமுக காரன் ஒரு ஆள் சொல்றாருன்னு வச்சுக்குவோம், நேர போய் ரெட்டலையை கையில பிடிச்சிட்டு நான் திமுக இறங்குறேன். ரெட்டலை என்னடா ரெட்டலை பிடிச்சிருக்கிற, ஏடிஎம்கே சின்னமாச்ச உதயசூரியல பிடிக்கணும், அப்படியா மாத்தணும்னு மாத்தனா தெரியல உனக்கு. உலகத்துல இது மாதிரி யாராவது இருக்கிறோமா? பொதுவா இயக்கங்கள் அமைப்புகளுடைய பார்வையில் எடுத்துக்கொண்டால் நான் எந்த அமைப்பில் இருக்கிறேனோ அந்த அமைப்பை பற்றி அதனுடைய அடிப்படை விதிகளை தெரிந்திருக்கிறேன். அதுக்கு யாரு சட்டம் வகுக்கிற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது, அதுல ஒருத்தனை நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது, அதுல உள்ள விதிமுறைகள் என்ன, அதுல நான் உறுப்பினரா சேரணும்னா அதுக்கான விதிமுறை என்னங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா இஸ்லாத்துக்கு மட்டும் அதுக்கு ஓரம் கட்டிருக்கோம். மத்ததுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு நாம இஸ்லாமியனா நான் இருக்கணும், முஸ்லிம்னு என்ன நான் சொல்லிக்கிறதா இருந்தா எதை வைத்து சொல்வது, எதை அடையாளப்படுத்தி என்னை முஸ்லிம் என்று உலகத்திற்கு காட்டுவது? இதனுடைய விதி என்ன? இஸ்லாம் என்ன சொல்கிறது?
இதுல உறுப்பினரா ஒருத்தர் இருக்கணும்னா, முஸ்லீம் என்ற அமைப்புல ஒருத்தர் உறுப்பினரா இருக்கணும்னா அதுக்கான அடிப்படை அளவுகோல் என்ன? எங்கிருந்து தெரிஞ்சுக்கிறது? குர்ஆன்ல இருந்தானே தெரியணும். நான் சொல்றது, அவர் சொல்றது, பெத்தாப்ப சொன்னது, நன்னா சொன்னது, நன்னி சொன்னது அவங்களும் கரெக்டா சொல்லுவாங்களா? அவங்க சொன்னதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால திருமறை குர்ஆனை நெருங்கி ஆகணும், படித்தாகணும், விளங்கி ஆகணும், சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை புரிந்தாக வேண்டும். அதனை நமது வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு நம்மால் என்ற முயற்சிகளை நாம் மேற்கொண்டு ஆக வேண்டும். இது நாம புரிந்து கொள்ள வேண்டிய திருக்குர்ஆன்ல முக்கியமான ஒரு மேட்டு. அடுத்து திருக்குர்ஆனை படிக்கிறோம், புரிகிறதுக்காண்டி தடைகளை நீக்கிட்டு உள்ள நுழைகிறோம். படிக்க கூடாதுன்னு சொன்னவங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு உள்ளுக்குள்ள திருக்குர்ஆனை போய் திறந்து பார்ப்போம், படிப்போம் என்ன சொல்கிறது என்று படித்தால் அது ஒரு பெரிய ஆழ்கடல், அறிவினுடைய மொத்த குவியல் திருமறை குர்ஆன். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிமாருக்கும் அற்புதம் வழங்கப்பட்டது, எனக்கு அருளப்பட்டிருக்கிற அற்புதம் திருமறை குர்ஆன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அறிவு கடல் அது. உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ஈஸியா வெளியில வந்துட முடியாது. நம்ம தேவையான தகவல்கள் நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான செய்திகளை, அறிவார்ந்த கருத்துக்களை, அற்புதமான வழிகாட்டுதல்களை திருமறை குர்ஆன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அதுல நம்ம எல்லாத்தையும் பார்க்கலன்னா கூட சிலது நம்ம கண்களுக்கு மேலோட்டமா பார்க்கிற பொழுது எது அதிகமாக நமது கண்களில் தென்படுகிறதோ அது மாதிரி சிலதை எடுத்துக்கிட்டு உள்ள போய் நம்ம ஆய்வு செய்வோம். எதை எடுத்தாலும் திருமறை குர்ஆன்ல எந்த ஒரு போதனையை சொன்னாலும் அந்த போதனைக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த போதனையை உண்மைப்படுத்துறதுக்காக, அதை நாம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்காக கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை உதாரணமா சொல்லுவாங்க. கடந்த கால வரலாறுகளை குர்ஆன்ல பேசுவாங்க. பத்தியா, இப்ப நான் சொல்ல இதை கேளு, இதை கேட்காம போனதுக்காக வேண்டி ஏற்கனவே ஒருத்தர் இருந்தா அவன் அழிஞ்ச அழிவை பாரு, ஒரு உதாரணத்தை தூக்கி போடுவான். இது மாதிரி நபியை நான் அனுப்பி விட்டுருக்கிறேன், அவர் சொல்றபடி நடந்த ஒரு சமுதாயம் இருந்துச்சு, அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பை பாரு. கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை சொல்லி 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 அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான போதனைகளையும் எல்லா விதமான அறிவுரைகளையும் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்றான். இப்ப நாம எடுத்துக்கிற மேற்று இந்த வரலாறு தான். கடந்த காலத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகள், பல்வேறு நிகழ்வுகள், நபிமார்கள், எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க. எத்தனை நபிமார்னு எண்ணிக்கை தெரியல. ஆனா திருமறை குர்ஆன்ல ஏறத்தாழ 25 நபிமார்களுடைய வரலாறுகளை திருக்குர்ஆன் பேசுகிறது. இன்னும் பல்வேறு நல்லடியார்களுடைய வரலாறை பேசுகிறது. அழிந்துபட்ட பல்வேறு கேடுகட்ட சமுதாயத்தவர்களுடைய வரலாற்றை திருக்குர்ஆன் பேசுகிறது. பேசுறதோடு மட்டும் இல்ல, அல்லாஹ் நமக்கு சொல்றான், நீ வரலாற்றை விட்டுறாத, வரலாற்றை கையில் எடு, வரலாற்றை படிச்சு பாரு, வரலாற்றில உனக்கு நிறைய செய்தி இருக்குது. பொதுவா வரலாறுங்கிறது நம்ம நடப்புல எடுத்துக்கிட்டோம்னா கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடத்துல, பாடத்திட்டங்கள்ல வரலாறு சொல்லி கொடுக்கிறாங்க. கணிதம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, புவியியல் இருக்கிறது, மொழி சம்பந்தப்பட்ட பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது, இன்னும் எத்தனையோ துறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுல வரலாறும் ஒரு துறையாக மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். ஆனா இருக்கிறதுலேயே கடைசி லெவலுக்கு தள்ளப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் இன்றைய கல்லூரிகளில் கற்றுத்தரப்படுகிறது என்று சொன்னால் அது வரலாறு. ஒருத்தர் ஏதோ படிச்சிருக்கான்னு வச்சுக்குவோம், என்ன குரூப் எடுத்த, என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா சயின்ஸ் குரூப், சரி, மேத்ஸ் குரூப், சரி சரி அப்படின்பா. ஹிஸ்டரின்னு சொல்லிட்டுமே, வரலாறு ஹிஸ்டரியா அப்படின்னு. அது ஹிஸ்டரியா? ஹிஸ்டரி என்பது ஒரு பயனற்றதாக உலகம் கருதுகிறது, அது உபயோகம் இல்லாதது. சும்மா பேருக்கு பின்னாடி எம்ஏன்னு போட நினைக்கிறான் ஒருத்தன். அவன் போய் காசை கொடுத்து பணத்தை கட்டி ஹிஸ்டரி குரூப் எடுத்து ஒரு 4 நாள் உட்கார்ந்து என்ன தேவை புரட்டிட்டு போய் எழுதி வச்சுட்டு வந்தாச்சுன்னா பட்டம் ஒண்ணு கிடைச்சிடும். ஹிஸ்டரியா எடுத்து படிச்சியே, சும்மா பேருக்கு பின்னாடி போடுறதுக்கு படிச்சிருன்னு கேட்கணும். உலகம் வரலாற்றை அவசியமற்றது என்று கருதுகிறது. ஆனால் திருமறை குர்ஆன் வரலாறு மனித குலத்திற்கு அவசியம் என்று வலியுறுத்துகிறது. கடந்த கால வரலாற்றை பார், பார்க்கிறன்னா சும்மா பார்க்கல நீ, அதனால உனக்கு என்ன நன்மை கிடைக்குது? நீ இன்னொருத்த அடிபட, நான் ஒரு வீட்டுக்கு போறேன், ஹைட்டா இருக்கிறேன், நிலப்படி குட்டையா இருக்குது, எனக்கு முன்னாடி என் ஹைட்ல ஒரு ஆள் போறான், போனவன் நேர போய் மண்டையில ஆங்கிறான், அடுத்து நான் போறேன்னா பார்த்து போனபான்னு புரிஞ்சுக்கிறேன். அவன் பட்ட அடியில நான் பாடம் படிக்கிறேன். நான் அடிபடாமலே, என்னுடைய நெற்றி உடைபடாமலே என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு முன் சென்றவன் பட்ட அடி எனக்கு பயன்படுகிறது. அதுக்குதான் வரலாறு. அவன் அடிபட்டுட்டா நீ அடிபடக்கூடாதுன்னா கேர்ஃபுல் ஆயிரு.
அவன் செஞ்ச தப்ப பாரு, இந்த தப்புனால அழிக்கப்பட்டான். நீ அதே தப்ப செய்யாத. மற்ற கடந்த காலத்துல அவர்கள் இழந்த இழப்புகள், அவர்களுக்கு கிடைத்த இன்பங்கள், அவர்கள் பெற்ற கஷ்டங்கள், அவர்கள் இறைவனிடமிருந்து வந்த வேதனைகள் என்று கடந்த காலத்துல வந்து பூரா படிச்சு பார்த்தா உனக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் வரலாற்றை வலியுறுத்துகிறான். எப்படி சொல்றான்? திருக்குறான்ல 47வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம் இறைவன் பேசுகிறான். அஃபலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபயன்ظுரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம். அவர்கள் இந்த பூமியிலே பயணம் செய்து பார்க்கவில்லையா? கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் வந்து இப்ப பூமியில பயணம் செஞ்சு போய் பாரப்பா. ஏன் பார்க்காம உட்கார்ந்து இருக்கிற? போ, ஊர் ஊரா போ. உன் மெட்ராஸ் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காத, உன் மண்ணடி மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பல ஊருக்கு போ. பல வேறுபட்ட அவங்க கடந்த காலத்துல வாழ்ந்தவங்க அழிந்துபட்ட வாழ்க்கை நிகழ்வுகளை படித்து பார். திருக்குறான் வந்து வரலாற்றை படிக்குமாறு ஆர்வம் ஊட்டுகிறது. அதே மாதிரி இதே கருத்துப்பட வேற வேற செய்திகளை சேர்த்து 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 அல்லாஹ் அந்த வரலாற்றை படிக்கிறதுக்காக வேண்டி நம்மளை தூண்டுகிறான். எப்படி சொல்லலாம்? 40வது அத்தியாயம் 82வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபயன்ظுரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம். அவர்கள் பூமியிலே பயணம் செய்து சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? கானு அக்ஸர மின்ஹும், இன்னைக்கு நீ குறைவா இருக்கிற, ஏற்கனவே அழிஞ்சு போனான நிறைய அந்த சமுதாயத்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகம் இருந்தார்கள். அஷத்த குவத்தன், நல்ல பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அசாரன் ஃபில் அர்த், பூமியிலே அவர்களுடைய தடங்களை பதித்து விட்டு சென்றார்கள். ஆனா அவர்கள் செய்த எந்த காரியமும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. பலம் இருந்துச்சு, வெறும் பலம் மட்டுமே ஒருத்தனுக்கு பயன்பட்டு விடாது. எண்ணிக்கை பலம் இருந்தது, எண்ணிக்கை மாத்திரமே ஒருவனுக்கு உதவி செய்து விடாது. உலகத்தில் ஆண்டாண்டு காலத்திற்கு அழிக்க முடியாத சுவடுகளை விட்டு செல்கிற அளவிற்கு அவர்களிடத்தில் திறமை இருந்தது. அந்த திறமை மாத்திரம் அவனுக்கு பயன் தந்து விடாது. அழிஞ்சு போனான். பலசாலி அழிச்சிருக்கிறேன், எண்ணிக்கையில் நிறைய இருந்தவன் அழிச்சிருக்கிறேன், நல்ல திறமைசாலி அழிச்சிருக்கிறேன், போய் பாரு எதனால் அவன் அழிக்கப்பட்டான். பலம் பொருந்தி அந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட காரணத்தை தேடி போய் படித்துப்பார் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல ஆர்வம் ஊட்டுகிறான். அதே மாதிரி 30வது அத்தியாயம் 9வது வசனத்துல இதே வார்த்தைகளை சொல்லி போய் சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுல கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றான். காணு அஷத்த மின்ஹும் குவத்தன், இவர்களை விட அவர்கள் சக்தியால் உயர்ந்திருந்தார்கள். அசாருல் அருள் அமருவா அக்ஷரம் இம்மா அமருவா, பூமியை பயன்படுத்தி நீங்க விவசாயம் செய்றீங்க, அவன் உன்னை விட சூப்பரா விவசாயம் செஞ்சான், செழிப்பா தோட்டம் துறவுகளை வச்சிருந்தான், அவ்வளவு சூப்பரா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தான், அழிக்கப்பட்டிருக்கிறான், போய் தேடிப்பார் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அதே கருத்துப்பட 22வது அத்தியாயம் 46வது வசனத்துல சொல்றான், அபரமே சீரு ஃபில் அர்த், பூமியில போய் சிந்திச்சு பார்க்க மாட்டார்களா? அப்படி சிந்தித்தால் ஃபதகூனலஹும், சிந்திக்கிறவர்களுக்கு கிடைக்கும், குலூபுன், உள்ளம் கிடைக்கும். என்ன உள்ளம்? யாக்கிலூன பிஹா, சிந்திக்கக்கூடிய உள்ளம் கிடைக்கும், நல்ல சிந்திக்கிற மூளை கிடைக்கும். ஆஹா இப்படி ஆயிடுச்சு என்று ஒரு மூளை ஒழுங்கா வேலை செய்யணும்னா ஊர்ல போய் பயணம் செஞ்சு பாரு. அவ ஆதானி யஸ்மாஉன பிஹா, கேட்கக்கூடிய காதுகள் கிடைக்கும். இப்பவும் காது கேக்குது, காதுனாலே கேட்கறதுக்கு தானே வச்சிருக்கிறோம். இந்த கேட்கறது இல்ல, சும்மா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு அந்த கேட்கறது இல்ல, கவனத்தோடு கேட்கிறது, கேட்டதை உள்வாங்கிறது, உள்வாங்கிய செய்திகளை வாழ்க்கையில கடைபிடிக்கிறது, அதுதான் உண்மையில கேட்கிறது. பல பேர் காதை எதுக்கு வச்சிருக்கிறோம்? பேச்சு வழக்கில் சொல்றமா இல்லையா? அந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போப்பா அப்படின்னு. என்னமோ ரெண்டு காதும் இப்படி இங்க இருந்து த்ரோ பண்ணி அங்கிட்டு வெளியில போய் சேர்ற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க வாங்கினது உள்ளுக்குள்ள போய் உட்காரணும்னா போய் பாரு, அது உனக்கு அப்படிப்பட்ட காதை தரும், அப்படிப்பட்ட மூளையை தரும். சிந்திக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும், பயணம் செஞ்சு கடந்த கால வரலாற்றை படிக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறுகளை படிக்குமாறு ஆர்வம் ஊட்டுகிறான். வரலாறு படிக்கணும். எந்த வரலாறு படிக்க? வரலாறுன்னு படிக்க போனா ஊர் உலகத்தில் எழுதி வச்சிருக்கிறானே. இன்னைக்கு நாம வரலாறு என்று சொல்வது எதை? பாட புத்தகங்களில் படித்துக் கொடுக்கப்படுகிறது தான் நம்முடைய பார்வையில வரலாறு. அமெரிக்க வரலாறு தெரியணும், அமெரிக்காவுக்கு போயா படிக்கிறோம்,
எடுப்பா அந்த ஆள் எழுதி வச்சிருக்காரு, நல்ல புக் எழுதி இருக்கிறாரு, அமெரிக்கா பத்தி நிறைய செய்தி சொல்லி கொண்டா வாங்கி உட்காந்து படிக்கிறோம். படிக்கிற ஒரு உருப்படியான எழுதினவர் உருப்படியான வரலாறு எழுதியிருக்கிறாரா? வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிற வரலாற்று புத்தகங்களை படித்து பார்த்தால் 199% கதை, கற்பனை, மிகை வர்ணனை, கப்சா, அவனுக்கு பிடிச்ச ஆளை தூக்குறது, பிடிக்காத ஆளை ஓய்க்கிறது, இதே வேலை வரலாறுங்கிறது. வரலாற்று புத்தகங்களை ஆய்வு செய்ய நுழைந்தால் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள், மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர்களாக உலகத்திலே கருதப்படக்கூடிய சில பேர் சொல்றாங்க, வரலாற்றை பற்றி என்னையா வரலாறு எழுதுறானோன்னு நொந்து கொள்ளக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் கூட நீங்க பார்க்கலாம், மதன் சொல்லி ஒரு ஆளு கட்டுரை எழுதுவார், கேள்விக்கு பதில் எழுதிட்டு இருப்பாரு ஆனந்த விடன் பத்திரிகையில. நிறைய தப்பான மார்க்கத்துக்கு முரணான நம்முடைய கொள்கைக்கு எதிராக நம்ம ஒத்துக்காத பல செய்திகளையும் சொல்றாரு. ஆனாலும் பல்வேறு வரலாறுகளை சொல்லுவார். வந்தார்கள் வென்றார்கள் ஒரு வரலாற்று ஒன்று எழுதினார். தமிழகத்தில் இந்தியாவுக்கு வந்த முகலாயர்களை பத்தி, அவங்களுடைய வரலாற்று செய்திகளை பத்தி எல்லாம் எழுதினார். ஒருத்தர் ஒரு இறையன்பு ஐஏஎஸ் சொல்லிட்டு ஒருத்தர் அவருக்கு பத்திரிகையில கேள்வி அனுப்புறாரு, இது மாதிரி அவங்க வரலாறு எழுதுன நீங்க நம்ம தமிழ் மன்னர்களுடைய வரலாறு எழுதலாமே, சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பாண்டிய நாட்டு மன்னர்கள், இன்னும் பல்வேறு கரிகால் சோழன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறு தமிழ் மக்களுக்கு தெரியணுமே, அதை நீங்க கொஞ்சம் மொழிபெயர்த்து கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து எழுதி கொடுத்தால் ரொம்ப பயனுள்ளதா இருக்குமேன்னு கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த ஆள் பதில் சொல்றாரு, எழுதலாம் தான், ஆனா வரலாறு எழுத முடியாது, ஒரு கற்பனை நாவல் வேண்டுமானால் எழுதலாம். ஏன்னு கேட்டா தமிழ் மன்னர்களை பத்தி உண்டான வரலாறு நான் படிக்க போனா பெரும்பாலும் புலவர்கள் எழுதிய பாடல்கள் இருக்கிறது, புலவர்கள் முன்னிலையில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கிறது. இந்த புலவர்கள் செஞ்ச வேலை என்ன? மன்னர்கிட்ட காசை வாங்க வேண்டியது, வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம அவரை புகழ்ந்து தள்ள வேண்டியது. அறிவுக்கு ஒவ்வாத கதைகளை வரலாறு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படியே அவர் எழுதின உடனே பயங்கர விமர்சனம் எல்லாம் வந்துச்சு, எப்படி தமிழ் மன்னர்கள் இப்படி எழுத போச்சுன்னு சொல்லிவிட்டு ஆச்சா புச்சான்னு குதிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்களே, குதிச்சாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த உண்மையை போட்டு உடைச்சா இதுதான் லெவலு. படிச்சு நிறைய ஆதாரத்தோடு சொல்றாரு. கரிகால் சோழன் அப்படிம்பாங்க, திருச்சிக்கு பக்கத்துல கல்லணை கட்டி வச்சிருக்காங்க, கரிகால் சோழன்றவர் கட்டினார். அது உண்மையிலே ஒரு பாராட்டத்துக்கு ஒரு பெரிய பணி. கரிகால் சோழன் ஒரு நல்ல மன்னனா தான் இருந்திருக்கிறான். அவர் சொல்றார், கரிகால் சோழனை பத்தி தமிழகத்தினுடைய பல்வேறு பழம்பெரும் பாடல்கள் பேசுகிறது. அவன் பயங்கரமான வீரனா. எந்த அளவுக்கு வீரன்? பக்கத்து நாடுகளை எல்லாம் போரிட்டு தன்னுடைய பகுதியோடு சேர்த்து கொண்டிருக்கிறான். அந்த வீரன் பக்கத்துல ஒரு இடமும் இல்லைன்னு சொன்ன உடனே கடைசியில தோள்கள் திறவெடுக்க வாழை தூக்கிக்கிட்டு எங்கெல்லாம் ஊர் இருக்குதோ அதையெல்லாம் ஆட்சியை வென்று நம்முடைய பட்டணத்தோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஊரா போறான். அங்குள்ள அரசர்களை எல்லாம் வந்து ஜெயிக்கிறான், நாட்டை பூரா தன்னோட சேர்க்கிறான். போய் கடைசியில இமயமலைக்கு போயிட்டான். இமயமலை கிட்ட நெருங்கின உடனே இமயமலை கடவுள்கள் வசிக்கின்ற மலை என்ற காரணத்தினால இமயமலையில ஒரு கொடியை மட்டும் நட்டிவிட்டு ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. சொல்லிவிட்டு இவர் சொல்றார், எங்க இருந்து தான் இந்த வரலாறு எழுதினானே தெரியல. அந்த ஆள் ஆந்திராவை தாண்டி அடுத்த பக்கம் போனதில்லை. உண்மையான வரலாற்றை பார்த்தா ஆந்திராவை தாண்டல அவரு இமயமலை வரைக்கும் போய் கொடியை நட்டிவிட்டு வந்துட்டாருன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கட்டு இப்படி நிறைய சொல்றார். இது மாதிரி வரலாறு என்ற பெயரில் எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்களை ஆய்வு செய்து பார்த்தால் கதைகளும் பொய்களும் கப்சாக்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏன்னா புலவர்கள் வேற என்ன பண்ணுவாங்க, இன்னும் சொல்றாரு அவரு எப்படின்னா, ஒவ்வொரு மன்னருடைய சார்பிலும் எழுதப்பட்ட செப்பேடுகள் இருக்கிறது. எத்தனையோ மன்னர்கள் வந்து கல்வெட்டுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. மன்னன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில போர் இருக்கும், போர் என்று சொன்னால் போர்க்களத்தில் வெற்றி இருக்கும், சில நேரங்களில் தோல்வி இருக்கும். ஆனால் எந்த மன்னனாலும் அவனால் எழுதப்பட்ட எந்த கல்வெட்டுகளிலும் அந்த மன்னர்களுடைய போரில் தோல்வி அடைந்த செய்தி எந்த மன்னனுடைய கல்வெட்டிலும் இல்லை. அடுத்தவங்களோட ஜெயிச்சான்னு இருக்குமே, அதை வச்சுக்கிட்டு தான் இவன் தோர்ந்துட்டான் போல இருக்குன்னு கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது அல்லாம இவன் எழுதுற ரெக்கார்டு எடுத்து பார்த்தா ஒரு ரெக்கார்டு கூட இவன் தோத்தான் என்று எழுது. ஏன்பா இல்ல தோத்திருக்கலையே எழுதல, ஆதாரமா சொல்ற. இப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க முழுக்க. ஒவ்வொரு நாட்டு வரலாற்றுலையும் நம்ம நாட்டு தமிழ்நாட்டு அப்படி மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு போங்க அப்படித்தான், ஐரோப்பாவுக்கு போங்க அப்படித்தான், தனி மனிதனுடைய வரலாறு எடுத்துக்க அப்படித்தான். பயங்கரமாக புகழ்ந்து பயங்கரமாக அவர்களை கடவுளுடைய தன்மைக்கு உயர்த்தி அறிவுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ள முடியாத வகையில தான் அவருடைய வரலாறுகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை பல பேர் எழுதியிருக்கிறார்கள்.
இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற சில வரலாற்று நூல்களை பல மேற்கத்திய நாட்டு அறிஞர்கள் இருக்கிறார்கள், அதையெல்லாம் படிச்சு பார்த்தா அவ்வளவு பொய், அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு மோசம், ஒரு பக்கச்சார்போடு எழுதி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? அல்லாஹ் வரலாற்றை படிக்க சொல்லிட்டான் வேண்டி நான் போய் இந்த ஆள் எழுதி வச்சிருக்கிற கப்சாவை படிச்சு அது மாதிரி நானும் வாழ்க்கை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணவா? இந்த வரலாறு குறித்து இஸ்லாத்தின் திருமறை குர்ஆனுடைய பார்வை என்ன? உலகத்தினுடைய பார்வை இப்படி, திருக்குர்ஆனுடைய பார்வை எப்படி? அதை நம்ப செய்வதற்கு குர்ஆன் தரக்கூடிய ஆதாரங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ்